பண்ணிட்டாங்களா? Okay. Illustration 1 minimization of cost and maximization of profit. Illustration 1. A chemical company produces two compounds A and B. The following table gives the units of ingredients. Ingredients என்னடா? கேசரி கனடா ingredient. லட்டுக்கு என்னடா ingredient? The chemical company லட்டுவும் கேசரியும் பண்றதுடா. Okay. லட்டு பண்றதுக்கு gives a units of ingredients C and D per kg of components. ரவை வந்து ரவையோட டீடைலும் கடலமாவு டீடைலும் கொடுக்குறாங்க. And as well as the minimum requirement of C and D. And cost of an A and B எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ ஏக்கு சியோட இன்கிரிடியன்ட் இல்லை இப்படி let's take it like this. ரவா உப்மா அண்ட் ரவா கேசரி. ஓகே, ரவா உப்மா ஏ ரவா உப்மாக்கு வந்து ரவா சி இன்கிரிடியன்ட் தேவைப்படுது. டி தண்ணி, ரெண்டுத்துக்குமே தண்ணி ஒரு பார்ட் ஆஃப் ஆர் நெய் வச்சுக்கலாம். சின்றது ரவை, டின்றது நெய்ன்னு வச்சுக்கலாம். இவ்வளோ இது தேவைப்படுறதுடா. அதுக்கு வந்து மொத்தமா மினிமம் ரெக்குயர்மெண்ட்டே 80 இன்கிரீடியன்ட்ஸுக்கு 80, டிக்கு வந்து 75 சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இது எப்படி வந்து நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு எல்பிபி ப்ராப்ளத்துல எப்படி நான் வந்து பண்ண போறேன்? ஸ்ரேயா செஞ்சுட்டாங்களா? ஜாயின் பண்ணிட்டாங்களா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ ஏபிசிடி 1 2 3 1 4 6. இப்போ ஏ வாங்கறதுக்கு 1 கிலோக்கு 4 ரூபாய், பி வாங்கறதுக்கு அதாவது லட்டு 1 கிலோ 4 ரூபாய், கேசரி 1 கிலோ 6 ரூபாய். ஓகேவா? இதுதான் இந்த காஸ்ட். 1 கிலோ 4 கிலோ அப்படின்றது காஸ்ட் கொடுத்தாங்கன்னா அப்ப இந்த சம் வந்து மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட்னு அர்த்தம். ஒருவேளை இந்த சம் வந்து ப்ராஃபிட் பர் கேஜின்னு கொடுத்தா இந்த சம் வந்து மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் சம். ஓகே, சம் கொடுக்க மாட்டாங்க செல்லம். சம்ல சம்டைம்ஸ் மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் காஸ்ட்னு கொடுத்தாங்கனாக்கா அது மினிமைசேஷன் கான்செப்ட், ப்ராஃபிட்னு கொடுத்தா மேக்ஸிமைசேஷன் கான்செப்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 பாருங்கடா. let x1 be the number of units of A ஓடது, x2 be the number of units of B. ஸ்டெப் 3, 1 கிலோக்கு 4 ரூபாய் சொல்லுங்க. 1 கிலோக்கு 4 ரூபாய். அப்ப x1 kgsக்கு அது இந்த 1 கிலோ x1ன்றது கேசரியா வந்த அவுட்கம். ஓகேவா? x2ன்றது வந்து லட்டுவா வந்த அவுட்கம். ஓகேவா கண்ணமா? அதை வந்து இந்த 1 கிலோ 4 ரூபாய்னா x1 kgs எவ்வளோ? 4x1. 1 கிலோ 4 ரூபாய்னா x2 kgs, அதாவது லட்டு எவ்வளோ? 6x2. ஓகேவா? இதுதான் செல்லம் நம்மளோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அது எப்படி பண்ண போறோம்? மினிமைஸ். இப்ப இங்க நம்ம பார்த்தோம்ல, இங்க நமக்கு இந்த ஃபார்முலால என்ன சொல்றாங்க? ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லல, அதுல மினிமைஸ் z is equal to 4x1 plus 6x2 அப்படி போடணும். புரியுதா? மினிமைசர். இப்ப இதுவே மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்னா மேக்ஸிமைஸ் z is equal to அந்த ப்ராஃபிட் பர் கேஜிக்கு என்னன்னு போடுறது is equal to போட்டுருவோம். புரியுதா? ஸ்ரேயா மிஸ் பண்றாங்க. அப்படி சிக்னல் பொசிஷன் ஒன்று இருக்காடா?
எல்லாம் அதாவது இந்த ஆக்டிவ் எல்லாம் மோடம்லாம் தவிர சிக்னல் பூஸ்டர்னு தனியா இருக்கா? ஓ, ஓகே ஓகே. உங்களது என்னடா அது? என்ன கனெக்ஷன்டா? உங்களுக்கு சூப்பரா, பரவாயில்லடா. ஓ, அப்படியா? ம். ஓ, அப்படியே. ஓ, அப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபுல்லா? ஓகே ஓகே. ஓ, அப்படியா? ஓகே ஓகே. சரி, பரவாயில்ல, விட்டுட்டேன். பரவாயில்ல. இப்ப பாத்துலாம், இப்ப எல்லாமே மினிமம் இது பண்றாங்க. இப்போ அவன் என்ன சொல்றான்னா 80 தான் இருக்கான்டா. ஓகேவா? 80 தான் இருக்கான் சிஏ பொறுத்த வரைக்கும். டிக்கு வந்து 75. இதான் அவங்களோட கன்செப்ட். அப்போ ஏக்கு அந்த ஒரு பகுதி கொடுக்கணும். ஸோ 1x1. பிக்கு 2 பகுதி கொடுக்கணும். அப்போ 1x1 + 2x1. மினிமம் ரெக்குவயர்மெண்ட் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் 80 அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோச்சலாம் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு. ஓகேவா? இதுவே மேக்ஸிமம் ரெக்குவயர்மெண்ட் போட்டிருந்தானாக்கா லெஸ் தான் ஈக்குவல் டு. ஓகேவா? ஆஹ் இப்போ இதுல வந்து அட்மோஸ்ட் ரெண்டு வார்த்தை வரும். நான் ரீக்லெக்ட் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி இன்னொரு ரெண்டு வார்த்தை இருக்கு. அட்மோஸ்ட், அட்லீஸ்ட். அட்லீஸ்ட் அட்மோஸ்ட். இப்ப பாரு சொல்லலாம், அட்லீஸ்ட் அப்படின்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு. ஆமா, அட்லீஸ்ட் இதுவாவது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு. அட்மோஸ்ட்னா லெஸ் தான் ஈக்குவல் டு. அதுதான் டார்கெட். அதுக்கு மேல கிடையாது. அதே மாதிரி தான் சொல்லலாம் இந்த ரெக்குவயர்மெண்ட் கன்ஸ்ட்ரைண்ட் மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டும் அதே மாதிரி தான். மினிமம் ரெக்குவயர்மெண்ட்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு. இது மூணு ஒரு கேட்டகரி. இது இந்த வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரே கேட்டகரி. இந்த வார்த்தை வந்தா இதுதான் நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு அதான் மீனிங். ஆக்சுவலா அட்லீஸ்ட்னா கொஞ்சம் இதுவாது அப்படின்னா இது இதுக்கு மேல எடுத்துக்கலாம். அட்மோஸ்ட்னா இதுக்கு மேல கிடையவே கிடையாது. திஸ் இஸ் மை அட்மோஸ்ட் காம்ப்ரமைஸ், திஸ் மை அட்மோஸ்ட் நெகோசியேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு மேல என்னால ₹1 கூட என்னால நெகோசியேட் கம்மி பண்ணிக்கவே முடியாதுன்னு. அப்பனா அதுக்கு மேல ஜாஸ்தி பண்ணவே முடியாது. இதுதான் டார்கெட்டே இதுதான் சொல்றது. ஆனா இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது மினிமம் ரெக்குவயர்மெண்ட். அப்பனா கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா? ஸோ 80, 3x1 plus 1x2 is greater than or equal to 75. இப்போ எப்பவுமே இந்த நோ நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்து x1 x2 greater than or equal to 0 வந்துருச்சு. நோ நெகட்டிவ் இது பை டிஃபால்ட்டா ஒரே கமாண்ட். ஓகேவா? ஸோ ஸ்டெப் 1, x1 be the number of units of A, x2 be the number of units of B. 1 kg ₹4, x1 kg is 4x1, 1 kg ₹6, x2 kg 6x1. First you have to define what is x1 and x2, then frame the objective function, whether it is minimization or maximization, then understand whether the sum has minimum requirement or maximum requirement of the ingredients subject to the constraints. Okay வா? என்னோட வாய்ஸ் நல்லா கேக்குது இல்ல? இதெல்லாம் நேத்திக்கும் இன்னைக்கும் என்னடா டிஃபரன்ஸ்? சரி, நான் இந்த இதை வந்து ரெக்கார்ட் பண்றேன்ல, அந்த ரெக்கார்டிங் கேட்கறேன் நான் ஒரு வாட்டி. அப்ப எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ம்.
ஐயோ சரி வீடியோ பார்க்க சொல்லிருக்கான். ஓகே நான் கண்டினியூ பண்றேன். ஸோ அடுத்தது பாரா 3x1 plus x2 greater than or equal to 75. ஓகேவா? constraint and requirement of integrity. Step 6 non-negative constraint x. இந்த ஃப்ளோ தான் நம்ம நீங்க எல்லா சம்லையும் பண்ணணும். இங்க வந்து நீங்க டிரைவ் பண்ணி அதெல்லாம் பண்ண போகல. 7 மார்க்ஸ் இது ஃப்ரேம் பண்றீங்களான்னு பார்ப்பாங்க அவ்வளவுதான். ஓகே புரியுதா? illustration 2 a pension ஸ்ரேயா வந்துட்டியாடா? கேக்குது ஸ்ரேயா, எனக்கு கேக்குது, உங்களுக்கு? ஸ்ரேயா கேக்குதுடா? ஸ்ரேயா நீங்க அப்படியே லிசன் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் தான் பிங்க் பண்ணுங்க, சாட் பாக்ஸ்ல போடுங்க. நான் அதான் கேள்வி கேட்கறேன்னா சாட் பாக்ஸ்ல போடுறேன். ஓகேவா? ஆனா நீங்க பேசுறது நம்ம பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? A pension fund manager is considering investing in two shares A and B. It is estimate. ஸ்ரேயா கேக்குதுடா உங்களுக்கு? அவா ஃபைனலா ஓகே சொல்லுங்க. A pension fund manager is considering investing in two shares A and B. It is estimated that share A will earn a dividend of 12% per annum and share B 4% per annum. Growth in the market value in 1 year of share A will be 10 paise per one investor and in B 40 paise per 1 rupee investor. He requires investing the minimum total sum which will give. சலம் இந்த பென்சில் எடுத்துக்கோங்க கண்ணா ரெண்டு பேரும். இந்த மினிமம்ன்ற வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மினிமம் ஓகேவா? டிவிடெண்ட் இன்கம் அட்லீஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டிவிடெண்ட் இன்கம் வந்து அவனுக்கு ஒரு ஆனத்துக்கு 600 மினிமமா வேணுமா அவனுக்கு. அண்ட் growth ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு வேணுமா அவன் போட்ட முதல்ல. அவன் என்ன சொல்றான்னா எனக்கு ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் தி ப்ராப்ளம் பண்ணி கொடு, அதுல எனக்கு வந்து மேனேஜர்ஸோட அப்ஜெக்டிவ் மீட் பண்றோம், அதுல மினிமம் சம் டு பி இன்வெஸ்டட், கொஞ்சம் சம்பாவது நான் இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு மினிமம் அண்டர்லைன் பண்ணிக்கோ சொல்லலாம். அப்புறம் இங்க வந்து மேனேஜர் சப்ஜெக்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோ. எல்பிபில அட்லீஸ்ட் வந்தாலும் கிரேட்டர் than equal to, மினிமம் வந்தாலும் கிரேட்டர் than equal to. ஓகேவாடா? புரியுதா உங்களுக்கு? புரியுதாடா? நான் பேசுறது கேட்கறதா? சரி சார்ஜ் கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் சாரி மேனேஜ் பண்ணி பாரு. இப்போ ஏபி மினிமம் இன்கம் 12%, 4%, 600. இப்போ இவங்க டிவிடெண்ட் எவ்வளவு சொல்றாங்க? 12%.
ஓகேவா? ஸோ 12% பி வந்து எவ்வளோ சொல்றாருன்னா 4%. அதுல growth வந்து 1 இயருக்கு வந்து 10 பைசா வேண்டாம். அதாவது 1 ரூபாய்க்கு 10 பைசாவாம். 1 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது அவனுக்கு வந்து 10 பைசா growth இருக்கணும்ன்றாங்க. அப்ப பாருங்க செல்லம், 1 ரூபாய்க்கு 10 பைசா growth. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் 1 ரூபாவா இருந்ததுன்னா growth வந்து எவ்வளவு இருக்கணும் அவனுக்கு? 10 பைசாவா இருக்கணுமா? இதான் சொல்றான். அதே மாதிரி பி சொல்றான், இன்வெஸ்ட்மெண்ட் 1 ரூபாவா இருந்ததுன்னா 40 பைசா இருக்கணும் அப்படின்றான். இதான் சொல்றாங்க. அவனுக்கு வந்து டிவிடெண்ட் அப்பனா கிட்டத்தட்ட எனக்கு வந்து டிவிடெண்ட் 12%, இது 4%, இல்லையா? டிவிடெண்ட் அவனுக்கு 600 ரூபாய், மினிமம் 600 ரூபாய், growth 1000 ரூபாய். இது எல்லாமே பாருங்க, அட்லீஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப அட்லீஸ்ட் என்ன அர்த்தம்? greater than or equal to 0.12 plus 0.04 x2 greater than or equal to 600. Dividend income constraint 0.1 plus 0.4 greater than or equal to 1000, which is growth constraint. So final என்ன? x1 x2 x1 x2 greater than or equal to 0, non-negativity constraint. புரிஞ்சுதாடா? growth அப்படி growth in market valueன்றது எப்படின்னா 10 பைசே plus 40 பைசே, 10 பைசா plus 40 பைசா, அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ 1 ரூபாய் பண்ணா 0.1 பைசேனா x1 ரூபாய் பண்ணா எவ்வளோ? 0.1 x1. 1 ரூபாய்க்கு 4 பைசே growthனா 4 பைசே growthனா அப்போ 1 ரூபாய்க்கு 4 பைசே growthனா அப்ப x2க்கு 40 பைசே அந்த மாதிரி வரும். ஸோ இது 0.12ன்றது வந்து டிவிடெண்ட் வருது, ஏவோட டிவிடெண்ட். ஆமா, ஏவோட டிவிடெண்ட். பியோடது வந்து 4%. இது வந்து growth 0.1 0.0 வேற இது டிவிடெண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், growth கன்ஸ்ட்ரெயின்ட். மினிமம் அட்லீஸ்ட் சொன்னனால greater than equal to greater than. ஓகேவா? நம்ம illustration 3 ஹோம்வொர்க் தான். 3ல இங்க பாருங்க செல்லமா, அதே மாதிரி you are required to minimum cost. அப்ப இது minimization problem. ஓகேவா? different data production to build with current orders. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்டர்ஸ் இன் ஹேண்ட் வந்து 50 இருக்காண்டா, 50 24. இப்போ இந்த ஆர்டர்ஸ் இன் ஹேண்ட் தான் கன்ஸ்ட்ரெயின்ட். எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ் எவ்வளோ இருக்கு? 50. அப்போ greater than equal. புரியுதா? 2x plus 4y greater than equal to 50, 4x plus 3y greater than equal to 24, 3x plus 2y greater than equal to 60. என்ன பண்ணணும்? எதை கம்மி பண்ணணும்? காஸ்ட் கம்மி பண்ணணும். 9x plus 10y காஸ்ட்டை கம்மி பண்ணணும். illustration 4 homework. இதுல என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் பாருங்க. சில நீங்க பாருங்களேன், மேக் ப்ராஃபிட்னா என்ன? மேக்ஸிமைசேஷன். அப்ப மேக்ஸ் z is equal to ப்ராஃபிட். ஓகேவா? அவைலபிலிட்டி இஸ் லிமிட்டட்னால என்ன அர்த்தம்? அவைலபிலிட்டி 8 இருக்கு, 15 இருக்கு, 10 இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. ஸோ the raw materials are scarce supply and availability 8 தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லுமா, அவைலபிலிட்டி இஸ் லிமிட்டட்னா லெஸ் than or equal to 0. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ரா. டைப் 3 ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இங்க பாருங்க, அட்லீஸ்ட் என்ன அர்த்தம்? கிரேட்டர் than equal to 0. அட்லீஸ்ட் கிரேட்டர் than equal to, ஆனா may not exceed 0.06 தான் என்ன வரலாம்? லெஸ் than or
நீங்க எழுதிக்கோங்க எல்லாரும். அட்லீஸ்ட்னா கிரேட்டர் than equal to 0. அப்புறம் may not exceed அப்படின்னா என்ன அர்த்தம்? less than or equal to 0. ஸோ இந்த சம்மு மேக்ஸிமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் ஆஃப் 600 மில்லியன் அர்த்தம். மேக்ஸிமைஸ் அப்படின்னு ஓகேவா? illustration 5, 6, 7, 8 ஹோம்ஒர்க். 9லேருந்து நம்ம அடுத்தது போகலாம். ஓகேவா? ஸோ illustration 9 வரைக்கும் ஒரே மாதிரி சீரீஸ் தான் கண்டா. அட்லீஸ்ட்னா கிரேட்டர் than or equal to 0. அட்மோஸ்ட்னா less than or equal to 0. மினிமம்னா greater than or equal to 0. மேக்ஸிமம்னா less than or equal to 0. அது availability is limited, less than or equal to 0. அதே மாதிரி may not exceed, less than or equal to 0. இதெல்லாம் phrases you should understand. இன்னும் கேட்கலையாடா தீப்தி ஸ்ரேயாக்கும்? இதுல தான் ப்ராப்ளம் ஆகா?